அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருமணம் நடைபெறும் காலம், அதாவது ஒருவருக்கு இளமையிலே திருமணம் ஆகிடுது, ஒருவருக்கு 30 வயதை தாண்டியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது, ஒருவருக்கு திருமணம் முயற்சி எடுக்கும் பொழுது உடனடியாக ஒரே மாதத்தில் ஒரே வாரத்தில் அவருக்கு முடிஞ்சு போகுது. ஒருத்தருக்கு 2 வருஷம் 3 வருஷம் சுற்றினாலும் பெண்ணோ பிள்ளையோ கிடைப்பதில்லை. இது போன்ற திருமணம் நடைபெறுவதற்கான காலங்களை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது தசாபுத்திகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள், 108 பாதங்கள் இருக்கிறது. ஆக உங்களுடைய லக்கணம் எடுத்துக்கங்க. உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி, இப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்கணம்னா 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுடைய லக்கணத்திற்கு, அதாவது உங்களுடைய நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்பார். அப்போ நீங்கள் இந்த அசுபதி நட்சத்திரம், ஃபஸ்ட்டு நட்சத்திரம் தான் அசுபதி நட்சத்திரம், 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், இப்படின்னு ஒரு பாதமாக எண்ணி உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி நின்ற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி எத்தனை பாதம் வருதுன்னு கூட்டிக்கிங்க. அடுத்ததாக களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய அதாவது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம், எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த அசுபதி நட்சத்திரம் தான் 27 நட்சத்திரத்துக்கு முதல் நட்சத்திரம். இந்த அசுபதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு பாதமாக அசுபதி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம்னு எண்ணி வந்து இந்த சுக்கிரன் என்ற நட்சத்திரம் வரைக்கும் என்னன்னீங்கன்னா இது ஒரு அமௌண்ட் வரும், கணக்கு வரும். ஆக இந்த ரெண்டையும் கூட்டணும். எது அந்த அசுபதி நட்சத்திரத்திலிருந்து 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வரை உள்ள பாதங்கள், அசுபதி நட்சத்திரத்திலிருந்து சுக்கிரன் நின்ற நட்சத்திர பாதங்கள், இது ரெண்டையும் கூட்டி மொத்த நட்சத்திர பாதங்கள் 108 இல்லையா? இந்த 108ல் இதை கழிக்கணும். கழிச்சோம்னா ஒரு நட்சத்திர பாதம் வரும். இப்போ 20 பாதம், 20வது பாதம் வருது, மிச்சம் வந்து 20 பாதம் வருது அப்படின்னா, இப்போ மறுபடியும் அசுபதி நட்சத்திரத்திலேருந்து அந்த 20 பாதத்தை அப்ளை பண்ணணும். இப்போ அசுபதி 4, பரணி 4, அடுத்ததாக கார்த்திகை 4, அடுத்ததாக ரோகிணி 4, அப்போ அசுபதி 4, பரணி 4, கார்த்திகை 4, அடுத்ததாக ரோகிணி 4, 4 5 20, 4 4 16, 5 20, அடுத்தது செவ்வாயுடைய 4, செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். ஆக அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்தோட 20 பாதம் முடிஞ்சு போகுது. அது எத்தனை பாக்கி பாதம் வருதோ அத்தனை பாதத்தோட நம்ம அசுபதி நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வைக்கணும். அப்போ இப்போ 20 பாதம்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முடியுது. அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்கள் லக்கணத்துக்கு எந்த ஒரு ராசியில் இருப்பார்? அதாவது இந்த செவ்வாயுடைய தசாபுத்தி உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த செவ்வாயுடைய திசை நடக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த திசை நடந்தாலும் சரி இந்த செவ்வாயுடைய புத்தி நடக்கணும். அந்த டைம் திருமணம் நடைபெறும் காலம். அப்போ முயற்சி பண்ணனா உடனே நடக்கும். அதே போல் இந்த செவ்வாய், இப்போ இந்த 20வது பாதம் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் நிற்குது இல்லையா, மிருகசீரிஷம். இந்த செவ்வாய் ஒரு ராசியில் போய் இருப்பார். இந்த ராசி அதிபதி யுடைய தசா அல்லது அவருடைய எந்த தசை நடந்தாலும் அவருடைய புத்தி. அதே போல அந்த ராசிக்கு திரிகோணஸ்தானம், இந்த நட்சத்திராதிபதி போய் நிற்கிறார் இல்லையா, அந்த ராசிக்கு திரிகோண அதிபதி, அதாவது 5 9 கூடையவன் தசா அல்லது எந்த தசை நடந்தாலும் அவருடைய புத்தி நடைபெற காலங்களில் நம்ம திருமண சம்பந்தமாக முயற்சி எடுக்கும்பொழுது உடனடியாக நடைபெறும். ஏன்னா அது திருமணம் நடைபெறுவதற்கு சப்போர்ட்டான காலம். ஆக இது போன்ற விஷயங்களையும் கவனிக்கணும். அடுத்ததாக உங்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடம், உங்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதியுடைய தசா அல்லது புத்தி, அதாவது தசான்னா அதோடைய தசா நடக்கணும், இல்லைன்னா அதனுடைய எந்த தசை நடந்தாலும் அதனுடைய புத்தி நடைபெறும் காலம். அதே போல களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய தசை நடக்கணும், அல்லது எந்த தசை நடந்தாலும் அவருடைய புத்தி நடக்கக்கூடிய காலம். அதே போல கோச்சாரத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி இருக்கார் இல்லையா, அந்த 7ஆம் இடத்து அதிபதியோட கோச்சாரத்தில் இந்த மாசத்துல கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை அல்லது பார்வை பெறுதல்.
அவருடைய இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 7ஆம் இடத்து அதிபதி இப்போ ஒருத்தருக்கு சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சனி. இந்த சனியோட கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் எப்பெல்லாம் சேர்க்கையோ அல்லது பார்வை பெறுறாங்களோ அந்த டைம் நம்ம திருமண சம்பந்தமான முயற்சிக்கு எடுக்கும் பொழுது உடனடியாக நடக்கும். ஏன்னா அது திருமணத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம். அதே போல ஒருவருக்கு இயற்கை, அதாவது களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுதும் நம்ம முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும். அதே போல 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குதான குடும்பஸ்தானம் இல்லையா, குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறக்கூடிய காலம். ஆக 2ஆம் இடத்து அதிபதி தசை அல்லது அவருடைய புத்தி, எந்த தசை நடந்தாலும் அவருடைய புத்தி நடக்கும்போது. அடுத்ததாக உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம் இல்லையா, 7ஆம் இடத்து தசாபுத்தி. அடுத்ததாக 8ஆம் இடம், 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்து அதிபதியோட திசை அல்லது 8ஆம் இடத்து அதிபதியுடைய புத்தி எந்த திசை நடந்தாலும். அதே போல 11ஆம் இடம், 11ஆம் இடங்கிறது உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம், அபிலாஷைகள், உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம். ஆக 11ஆம் இடத்து அதிபதி திசை அல்லது 11ஆம் இடத்து அதிபதியுடைய புத்தி. அடுத்ததாக 12ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், அதாவது படுக்கை அறையை குறிக்கக்கூடிய இடம். ஆக 12ஆம் இடத்து அதிபதி திசை அல்லது 12ஆம் இடத்துடைய புத்தி எந்த திசை நடந்தாலும் சரி, 12ஆம் இடத்துடைய புத்தி நடந்தாலும் அந்த டைம் நம்ம திருமண சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது அது உடனடியாக நடைபெறும். ஆக திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் நமக்கு இந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கிற சமயத்தில் அதை முயற்சி பண்ணோம்னா அது சிறப்பாக எளிதில் முடியும். அதே போல் கோச்சாரத்தில் குரு 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு அனுகூலமாக இருக்கும். ராஜபார்வை, வியாழ நோக்கம், குரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணும்போதும் ஏன்னா குரு தான் சுபகாரிய பிரியர், சுபகாரியத்தை நடத்தி கொடுக்க போகிறார். ஆக சுபகாரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய குருவுடைய இந்த ராசிக்கு, லக்னத்துக்குள்ள ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும் காலமும் சரியான காலம். அந்த நம்ம திருமண சம்பந்தமான முயற்சி எடுப்பதற்கு சரியான காலம். அதே போல் 7.5 சனி காலம். பொதுவாக எவ்வளோ பெரிய கடுமையான தோஷம் இருந்தால் கூட 7.5 நாட்டு சனி நடக்கும் பொழுது இந்த சுபகாரியம் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா சனி அதுவும் விரைச்சனி, 12ஆம் இடத்துல விரைச்சனி நடக்கும் போதெல்லாம் திருமண சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது உடனடியாக நடைபெறும். ஆக இது போன்ற காலங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த சமயத்திலே வரன் தேடுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அது விரைவிலேயே எந்த அலைச்சலும் இல்லாமல் விரைவிலே நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.